இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் குரூப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 குரூப் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய குரூப் ஐடியா இருக்குது. பட் ஃபஸ்ட்டு பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் ஹெல்ப்னு சொல்லிட்டு இந்த குரூப் தான். இந்த குரூப் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா லேர்னிங்காக மட்டும்தான். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லித்தாங்க. ஷேரிங் நாலேஜை ஷேரிங் பண்ணுறோம். ஸோ பேசிக்ஸ் ஏன் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இருக்குது, நிறைய பேர் ஏன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் சம்பாதிக்கணும் அப்படின்னா முதல்ல அதை கற்றுக்கணும். இது ரிலேட்டடாக நானுமே வாட்ஸ்அப் குரூப் தேடிக்கிட்டே இருந்தேன், ஆனால் எங்கேயுமே வாட்ஸ்அப் குரூப் கிடைக்கல. அப்புறம் நம்மளே ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிட்டேன். அதை நம்ம சேனல்லையும் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ 35 பேர் இருப்போம், 35 37 கிட்டே இருக்கிறோம். நல்லாவுமே ரன் ஆகிட்டு இருக்குது. நான் போஸ்ட் போடுறேன், நான் போஸ்ட் போடல அப்படின்னா கூட குரூப்பில் இருக்கிறவங்க போஸ்ட் போடுறாங்க. ஸோ பிகினர்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப்புன்னு சொல்லலாம். ஷேர் மார்க்கெட் பிகினர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பு. அதேமாரி இதில் ஃப்ரீ கால்ஸோ பெய்டு கால்ஸோ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனோ, இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்குங்க, இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி நல்லா ஏறும், இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி இறங்கும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ, ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்னிங். நீங்கள் கற்றுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த குரூப்பு. அதேமாதிரி ஷேர் மார்க்கெட்டை தவிர வேறு எந்த போஸ்டர்ஸும் இதில் கிடையாது. ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் போஸ்டர்ஸ் ஷேர் பண்ணலாம், வீடியோஸ் ஷேர் பண்ணலாம், ஏதோ ஒரு படிச்சிருப்பீங்க அதை அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதுவுமே டெலகிராம் குரூப்புமே இருக்குது. ஆனால் டெலகிராம் நிறைய பேர் யூஸ் பண்ணாததுனால அது க்ரியேட் பண்ணி மட்டும் வச்சுருக்கிறேன். இதே ஷேர் மார்க்கெட்டு குரூப் டெலகிராம்லேயும் இருக்குது. ஆனால் அதில் நிறைய பேர் அதில் ஜாயின் பண்ணலை. நிறைய பேர் ஜாயின் பண்ணலாம், அது நிறைய பேர் டெலகிராம் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒரு 37 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. குரூப் நல்லாவே போயிட்டு இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நான் ஃபஸ்ட்டு இந்த குரூப் தான் க்ரியேட் பண்ணேன். இது எப்படி போகுமோன்னு நினச்சேன். ஆனால் தாராளமாக நல்லாவே போய்ட்டுருக்கு. குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் கண்டிப்பாக புதுசாக லேர்ன் பண்ணலாம். நீங்கள் லேர்ன் பண்ணதையும் இதில் ஷேர் பண்ணலாம். மற்றவங்க நீங்கள் போடுறதையும் உங்களுக்கு ஒரு நாலேஜாக எடுத்துக்கலாம். இவங்க இப்படி பண்ணுறாங்களா, அவங்க அப்படி பண்ணுறாங்களா. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒருத்தர் 1 வருஷம், கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்கன்னா நான் 3 வருஷம் ஆகுது. ஆனால் எல்லாமே கரைச்சி குடிச்சிட்டேன் அப்படின்னா கிடையவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போவும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ நான் பண்ணுறதையும் தாராளமாக இந்த குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னோடய போர்ட்ஃபோலியோ உட்பட நான் என்ன பண்ணுறேன், என்ன ஷேர் வாங்குகிறேன், என்ன ஷேர் பை பண்ணுறேன், எதுவும் ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத அப்படியே குரூப்பில் போடுவேன். யாருன்னா டவுட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அந்த டவுட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுவேன். மற்றவங்களும் அதே தான் அந்த குரூப்பில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான குரூப்புன்னு சொல்லுவேன். ஏன் இதை இப்போது வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் ஜாயின் பண்ண என்ன ஆகுனா நிறைய நாலேஜ் ஷேரிங் ஆகும். அந்த ஒரு காரணத்துக்காக தான். முன்ன சொன்னதே தான், இந்த ஃப்ரீ கால்ஸு பெய்டு கால்ஸு எதுவுமே கிடையாது. இதில் லேர்னிங்காக மட்டும்தான். கற்றுக் கொடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு சிம்பிளாக ஒரே லைனில். இதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா டிடிஹெச் குரூப்பு. இந்த டிடிஹெச் குரூப்பும் சேம் இதே தான், இந்தமாரி தான் க்ரியேட் பண்ணேன். நான் எதுக்காக க்ரியேட் பண்ணேன்னா கஸ்டமருக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காகவும். ஒரு கஸ்டமர் கஸ்டமர் கேரில் கால் பண்ணி இது பண்ணுறத விட நம்ம குரூப்பில் போட சொல்ல இன்னும் ஈஸியாகவே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அது பேக்கேஜ் சேஞ்ச் பண்ணுறதான, அந்த சேனலை ஆட் பண்ணுற ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுமாதிரி ஆஃபர்ஸ் நம்ம சைடில் இருந்த ஆஃபர்ஸ் தரதும் சரி, அதுக்காக க்ரியேட் பண்ண குரூப் தான். ஆனால் இந்த குரூப்பில் நான் எதிர்பார்த்ததை விட நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணுறாங்க. இல்லைன்னா என்ன நடக்குன்னா குரூப்லேயும் அதே மெசேஜ் போடுவாங்க, பர்சனலாகவும் அதே மெசேஜ் போடுவாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் இதில் இருக்குது. அதனாலேயே நினச்சிட்டு இருக்கிறேன், இந்த குரூப்பை வேறு குரூப்பாக மாற்றலாமா, இல்லை இந்த குரூப்பை வெறும் அட்மின் மட்டும் மெசேஜ் பண்ணுற மாதிரி மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா முன்ன சொன்னதே தான், இந்த குரூப்பில் மெசேஜ் போடுறவங்க எனக்கு செப்பரேட்டாகவும் தனியாக ப்ரைவேட் மெசேஜும் பண்ணிடுறாங்க, குரூப்லேயும் அதே மெசேஜ் போடுறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 35 36 35 அந்தமாரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 35 இருக்கிறாங்க. இதுலேயும் 35 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. பர்சனலாக இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆஃபர்ஸ் ஏர்டெல் இல்லை நீங்கள் எந்த டிடிஹெச் ரீசார்ஜ் இருந்தாலும் சரி, டாடா ப்ளே ரீசார்ஜாக இருந்தாலும் சரி, ஆஃபர் ரீசார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஏர்டெல்லாம் 1100 பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா 1370 பண்ணிக்கலாம். 50 ரூபா வரைக்கும்லாம் கேஷ்பேக் இருக்குது. இந்த நாளைக்கு இந்த ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த நாளைக்கு எந்த ஐடிக்கு எப்படி ஆஃபர் இருக்கோ, இது தனிப்பட்ட முறையில் நம்ம தர ஆஃபர். அதுக்கு அதே மாதிரி ஆஃபர்ஸும் சரி, இல்லை நியூ கனெக்ஷன் ஆஃபர்ஸும் சரி, இந்த குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம்.
அது பட் இன்னும் ப்ராப்பராக இந்த குரூப் வந்து பிளான் பண்ணலை. ஏன் பிளான் பண்ணலைன்னா இந்த ஒரு காரணம் தான். அதேமாதிரி நான் ஆசைப்பட்டது என்னென்னா ரீட்டைலர் தனியாக இருக்கணும், டெக்னீஷியன் அதாவது ரீட்டைலர் டெக்னீஷியன் ஒரு குரூப்பில் இருக்கணும், கஸ்டமர் ஒரு குரூப்பில் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா 2 பேருமே இருக்கிறாங்க. அந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த குரூப்பை பார்த்துட்டு இருக்கிறேன். பிளான் பண்ணிட்டு வெறும் அட்மின் மட்டும் மெசேஜ் பண்ணுற மாதிரி மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது கூடிய சீக்கிரத்தில் இந்த குரூப்பை சேஞ்ச் பண்ணலாம் தான் இருக்கிறேன். பட் டிடிஹெச்சுக்கான ஆஃபர்ஸ் வந்து தாராளமாக இந்த குரூப்பில் வந்துக்கிட்டு இருக்கும். டிடிஹெச் ரிலேட்டடான நம்ம சேனல் ரிலேட்டடான ஆஃபர்ஸும் சரி. ஏன்னா வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், குரூப்பில் போஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம். குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க, இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ரிக்வஸ்ட் போடுங்க. இல்லைனா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் குரூப்பை சேஞ்ச் பண்ணுவேன். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிங்க இந்த குரூப்பில், டிடிஹெச் கஸ்டமர் குரூப்லேயும். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான குரூப்னு சொல்லலாம் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் குரூப்பு. இது பார்த்திங்கன்னா இதுவுமே இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண குரூப் தான். கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஷோ பண்ணி காமிச்சிடுறேன். ஒரு 12 பேர் இருக்கிறாங்க. இது எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த 2 குரூப்லையுமே அந்த டிடிஹெச் குரூப்பை தவிர விட்டுருங்க, அந்த குரூப்பை விட்டுட்டு இந்த 2 குரூப்லையுமே என்னென்னா லேர்னிங் தான். அது ஷேர் மார்க்கெட் குரூப்பாக இருந்தாலும் சரி, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதே எனக்கு சொல்லுங்கள். இந்த பர்பஸுக்காக தான் இந்த 2 குரூப்புமே. ஸோ இந்த குரூப்புமே ஒரு சில போஸ்டர்ஸ் நானும் போட்டுருக்கிறேன், இன்னொருத்தரும் ஒரு சில போஸ்டர்ஸ் போட்டுருக்கிறாரு. இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணலை. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் குரூப்பில் அது ஒரு 35 பேர் 37 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதனால் நான் போடலாலும் வேறு யாராவது அதில் போஸ்ட் போட்டுறாங்க. இந்த குரூப்பில் வந்து இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணலை. அதனாலேயும் பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ் எனக்குமே கொஞ்சம் ஒர்க் டைட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் இதை கொஞ்சம் கவனிக்க மாட்டேன். எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பில் அதிக நேரம் இருக்க மாட்டேன். ஸோ இனிமேல் இந்த குரூப்பை கொஞ்சம் ப்ராப்பராக ரெகுலராக பண்ணலான்னு சொல்லிட்டோம். இந்த 3 குரூப்புமே சரி. அதேமாரி பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணிங்க. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஏன் கற்றுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் மட்டும் மாஸ்டர் ஆகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் வீட்டில் எந்த பொருளாக இருந்தாலும், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் நீங்களே சர்வீஸ் பண்ணலாம். கண்டிப்பாக பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் கற்றுணுமா கேட்டிங்கன்னா கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒர்க் போகிறீங்க அப்படின்னா இருந்தாலும் சரி, நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க பொருளை நீங்களே சர்வீஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சேல்ஸுக்கு யூஸ் ஆகிறதோட பர்சனல் யூஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிவி ப்ராப்ளம் ஓகேங்களா, இல்லை ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் ப்ராப்ளம் ஓகேங்களா, இல்லை ஒரு சிஸ்டம் ப்ராப்ளம் அப்படின்னாலும் சரி. சிஸ்டம் ப்ராப்ளம்னா ரொம்ப சிப் லெவல் சர்வீஸ் அந்த மாதிரிலாம் சொல்ல, ஒரு பேசிக்கான ஐட்டம்ஸை ரெடி பண்ணுறதுக்கும் சரி, சிப் லெவல் சர்வீஸுக்குமே இதுதான் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் தான் பார்த்திங்கன்னா முதல் படினே சொல்லலாம். அதுக்கு தான் நம்ம சிப் லெவல் சர்வீஸ்லாம் போவோம். ஸோ பேசிக் எலக்ட்ரானிக்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி, தாராளமாக குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ நாலேஜ் ஷேரிங் தான். இந்த 2 குரூப்புமே ஷேர் மார்க்கெட் குரூப்பும் சரி, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் குரூப்பும் சரி, நாலேஜ் ஷேரிங்காக மட்டும்தான். இதுக்கடுத்துமே நிறைய குரூப் பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். எக்ஸாம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டருக்கான குரூப்பும் சரி. ஏன்னா கம்ப்யூட்டர் சர்வீஸ் நம்ம அப்போதுலேருந்தே பண்ணுறது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சர்வீஸ் தான். அதுமாதிரி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், சேல்ஸுக்காகவும் சரி. நம்ம கரண்ட்டாக பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸும் பண்ணிடுவோம், டிடிஹெச் சேல்ஸ் அண்ட் சர்வீஸும் பண்ணிடுவோம். டிடிஹெச்க்கான ஒரு குரூப்பாக இருக்குது. நிறைய பேர் மேக்ஸிமம் நம்மளுக்கு குரூப்பில் இருக்கிறதோட ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுறவங்க தான் அதிகம் ஓகேங்களா. டிடிஹெச்சுக்காக அது ரீசார்ஜாக இருந்தாலும் சரி, நியூ கனெக்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை அசசரிஸ் தேவைப்பட்டாலும் சரி. அதேமாதிரி கம்ப்யூட்டருக்குமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மளுக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிடுறாங்க. அது ஒரு குரூப் க்ரியேட் பண்ணலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது கூடிய சீக்கிரம் இந்த குரூப்பில் எப்படி போகுது அப்படின்னு பார்த்துட்டு எப்படி இருக்குது எப்படி போகுது. ஆனால் ஷேர் மார்க்கெட் குரூப் நல்லாவே போய்ட்டு இருக்குது, வேறு லெவலாகவே போய்ட்டு இருக்குது. நான் மெசேஜே பண்ணாலும் மற்றவங்க மெசேஜ் பண்ணிவிட்டு வேறு லெவலாக போய்ட்டு இருக்குது. அதுவுமே இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ண தான் பார்த்திங்கன்னா இன்னும் குரூப் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இன்னும் நிறைய பேர் சேர அவங்களுக்கு இவருக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரிஞ்சது இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், இல்லை நாலேஜ் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ரெடி பண்ணேன். ஸோ குரூப்பில் எந்தெந்த குரூப் உங்களுக்கு தேவையோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் உள்வாங்கிக்கிங்க. நாலேஜ் ஷேரிங்கால் யாரும் கெட்டு போனதான் சரித்திரமே இல்லை. நாலேஜ் ஷேர் பண்ண சொல்ல உங்கள் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகுமே கண்டி. இல்லை நாலேஜ் ஷேர் பண்ணுறதுனால அவனுக்கே நம்ம சொல்லித்தரணும், இவனுக்கே நம்ம சொல்லித்தரணும் அப்படின்ற செல்ஃபிஷோடு இல்லாமல் ஓகேங்களா, ஒரு சுயநலமாக இல்லாமல் ஒரு பொது நலமாக நான் அவனுக்கு சொல்லித்தரேன், அதனால் எனக்கு ஒரு பெனிஃபிட் வருது, அவன் எனக்கு சொல்லித்தரான், அதனால் நமக்கும் பெனிஃபிட் வருது ஓகேங்களா. இந்த கான்செப்டில் தான் போயிட்டு இருக்கிறேன்.
ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தால் அவங்களையுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்கள நம்ம வற்புறுத்தி இந்த குரூப்பில் சேர்க்கக்கூடாது. ஷேர் மார்க்கெட் அவங்களுக்கு தேவையா ஷேர் மார்க்கெட் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவோம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் குரூப்பாக பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவோம். டிடிஎஸ் குரூப்பாக டிடிஎஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த குரூப் எப்படி போகுதுன்னு பார்த்து தான் அடுத்தடுத்த குரூப்புக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இந்த குரூப்போட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.